அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியே மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த 2 வாரங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த அடுத்த 14 நாட்கள் முடிவதற்குள் வீட்டு இல்லம் தேடி வரும் நல்ல செய்தியால் விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது ராசிநாதனுடைய 6ஆம் இட சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருப்பதும் உங்களுடைய பலத்தை குறைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இது மாதிரியான நேரங்கள்ல இவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் மேற்கொண்டால் போதுங்க. தொடர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கிய உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்க இருக்குது, உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் அமைப்பு உண்டுங்க. அதே போல 6ஆம் இடத்து ராகு ஒன்றே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் கேது இருப்பதால நிம்மதி தேடி கோவிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு. குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தாருடன் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தாருடன் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை அனுகூலமும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதிர்பாராத செலவுகள் இருக்குதுங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இந்த செலவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும் என்பதால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் செலவு வரலாம். அதே போல் பங்குதாரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. கவனம் மிக மிக நல்லது. பெண்களுடைய விஷயத்திலும் கவனமாக இருங்க. அதாவது எதிர்பாலின பெண்கள் சக ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். அதே போல் உங்களுடைய குடும்ப விஷயங்களை யாருடனும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள் முழுவதுமே 2 வாரங்கள் முழுவதுமே வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை கூட ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பல இன்னல்கள் நீங்க இருக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் துலாம் ராசினியர்கள் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில்
விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்காக மட்டும் நீங்கள் யோசித்தால் போதுங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உயரதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. அதே போல் இக்காலகட்டங்களில் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசினியர்கள் ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ராகு உங்களுக்கு பரிபூரண அனுகூலமான நிலை கொண்டிருப்பதால இக்காலகட்டங்கள்ல நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குது. புதிய முயற்சிகளையும் முதலீடுகள்லையும் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. இருந்தாலும் கூட அந்த புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். அப்படியே மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஏற்படும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. அதே போல ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குது. இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தவறான நட்புகளாலும் உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கூடுமான வரையில் மற்ற மாணவ மாணவிகளுடன் அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உட்பட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால உழைப்பு கடினமாக இருக்குங்க. இரவு நேர பணிகளில் சற்று ஜாக்கிரதையாக இருங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும் என்பதை தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.